டிஸ்மிஸ் பண்ணும் பொழுது 2 ஆப்ஷன் டிவிகேக்கு வந்தது. ஒன்று, இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் சிங்கிள் பெஞ்ச் ஆர்டர் மேலே அப்பீல் போகிறது சுப்ரீம் கோர்ட்டுக்கு, இல்லை சிபிஐ என்கொயரி வேணான்னு சொன்னது மேலே அப்பீல் போகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா தாவேகாவுடைய ஜெனரல் செக்ரட்டரி அதாவது தேர்தல் யூக அமைப்பாளர் அவர் என்ன பண்ணுறாரு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகிறாரு. போயிட்டு சிட்டு வந்து சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான பெட்டிஷன் போடுறாரு. அந்த பெட்டிஷன் ஒன்று. அதுக்கப்புறம் மிச்சம் 4 பெட்டிஷன், நீங்கள் ரிட் பெட்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட் நீங்கள் வச்சுருந்தீங்க. அந்த 4 பெட்டிஷன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா விக்டிம்ஸ் ஒரு 2 பேர், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஹியரிங் நடக்குது. அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்மளுடைய சென்னையை சார்ந்திருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் மிகவும் எங்கள் ஃப்ரெட்டர்னிட்டியில் மிகவும் மதிக்கக்கூடிய சீனியர் அட்வொகேட் ராகவாச்சாரி அவர்கள் போயிட்டு இந்த மாதிரி வந்து டைமிங்குள்ளே வந்தாராம். டைமிங்குள்ளே வந்திருக்காரு. டைமுக்கு வரணும்னு கிடையாது, டைமுக்குள்ளே வரணும். ஏன்னா 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ எப்போ வேணால் விஜய் வரலாம். அப்போ ஏன் அந்த விண்டோ கொடுத்துருக்காங்க? 3 மணிலேருந்து 10 மணினா கரூரில் 7 மணின்னு சொல்லலை, கரூரில் 3 மணின்னு சொல்லலை. அந்த கால அவகாசத்துக்குள்ளே நான் வருவேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த கால அவகாசத்துக்குள்ளே வந்துட்டாரான்னு பார்த்தா 7 மணிக்கு வந்துட்டாரு.